இப்போ அந்த 3+1 அப்படின்றதுக்கு தாவேக்காவுடைய வருகை தான் காரணமா? திமுக அடிபணிஞ்சிருக்கா? அதை அப்படி சொல்ல முடியும். தமிழ்நாட்டிலேருந்து ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் அதிமுக கூட்டணியில் பாஜகவில் கேட்க முடியலையா? பாஜகவோட முதல் பார்வை என்ன இருக்குன்னா 2026 எலெக்ஷனில் திமுகவை தோற்கடிக்கணும். இதை தாண்டி வேறு எந்த சிந்தனையுமே எங்களுக்கு இல்லை. தோற்கடிக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. மெயின் காரணம் என்னென்னா, இந்த 28 சீட்டு உயர்த்ததோட மெயின் காரணமே என்னென்னா விஜய் மேலே இருக்கிற பயம். இதற்கு முன்னால் காங்கிரஸ் வாங்கியதா இல்லையா? அப்போ அதிக இடங்கள்னு சொன்னீங்கல்ல, அப்போ விஜய் வந்தாரா? இது காங்கிரஸ் காப்பாற்றப்பட்டது தானே ஒழிய வேறு ஒன்றுமே கிடையாது. இல்லாட்டி காங்கிரஸ் முழுக்க அனாதை ஆகிருக்கும் தமிழ்நாட்டில் இன்னைக்கு. வணக்கம் நேர்களே, இது வார். நீண்ட இழுபறி சலசலப்புக்கு பிறகு திமுக காங்கிரஸ் கூட்டணி தொகுதி பங்கீட்டை நிறைவு செய்திருக்கிறது. காங்கிரஸ் திமுக கூட்டணி தேர்தல் வரை நீடிக்காது, எப்போது வேண்டுமானாலும் காங்கிரஸ் கை நழுவி போய்விடும் என்று எதிர்பார்த்த எதிர்க்கட்சிகள் அடுத்ததாக ஒரு மாநிலங்களவை இடத்தை கூட காங்கிரஸ் போராடி பெற வேண்டிய இடத்திற்கு வந்திருக்கிறது என்ற விமர்சனத்தை வைத்திருக்கிறது. திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்பான பாஜகவினுடைய இந்த விமர்சனம் சரிதானா அல்லது மிகைப்படுத்தப்பட்டதா என்பது தொடர்பாக விவாதிப்போம். அரங்கில் நம்மோடு திமுக தரப்பில் திரு தமிழ்தாசன், பாஜக தரப்பில் திரு அர்ஜுனமூர்த்தி இணைகிறார்கள். இருவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி. முதல்ல தமிழ்தாசன், நேற்று தொகுதி பங்கீடுலாம் முடிச்சுட்டு முதலமைச்சர் வெளியில் வர்றப்ப ஓவர் அப்படின்ற அது மூலமாக என்ன சொல்ல வராரு, என்ன தகவல் யாருக்கு சொல்ல வராரு, ரொம்ப மகிழ்ச்சியில் இருக்கிறீங்களா? தொடர்ந்து மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாத்துக்கிட்டையும் புதுசாக நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, இடங்களை குறைச்சிக்கோங்க அப்படின்னு கேட்ட திமுக காங்கிரஸுக்கு 3 இடங்கள் ப்ளஸ் ஒரு மாநிலங்களவை கூடுதலாக கொடுத்துருக்குறாங்க. என்ன காரணம்? இல்லை, பொதுவாக கூட்டணி என்றால் அவங்க கருத்துன்னு ஒன்று இருக்குது. அவங்களுக்கு வேண்டிய தேவையானதை கேட்பது. அதில் உடன்பாடு பெரிய கட்சிங்கிற முறையில், எங்களுடைய கட்சியினுடைய கூட்டணி என்கிற முறையில் எங்களுடைய தலைமை அவங்களுக்கு எப்படி செய்யலாங்கிறது உட்கார்ந்து பேசி அவங்களுடைய தலைவர்கள் முதல் கட்டம் 2வது கட்டம் என்று பேசி அந்த முடிவு கண்டிருக்கிறார்கள். இதில் நீங்கள் சொல்வது போல் நாடாளுமன்றத்துக்கு மேலவை உறுப்பினர் ராஜ்யசபா எம்பி என்ற முறையில் ஒன்றும், அதை போல் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளர்கள் இட தொகுதிகள் 28 என்று உறுதிப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது நிகழ்வு எப்பொழுதுமே ஒரு கூட்டணி என்று சொன்னால் அவரவர் விருப்பத்தை தெரிவிப்பதும், அதற்கு உடன்பாடு காண்பதும், உடன்பாடு காண்பதற்கு முன்னால் முரண்பாடு ஏற்படுவதும், அது அவங்கவுங்க தேவை ஒட்டி ஏற்படுகிற அந்த நேரத்தில் ஏற்படுகிற சூழ்நிலை. இதில் ஒன்று கருத்து. அதாவது ஜெயலலிதா ஆட்சி காலத்திலேயே காங்கிரஸ் உடன்பாடு கண்டு நின்றது. அப்போ நிற்கும்போது 91களிலே காங்கிரஸ் முரண்பாடு ஏற்பட்டு வெளியேறியது. அப்படி வெளியேறிய நேரத்திலேயே அவங்கள ஒன்று சேர்க்க முடியல. காரணம், அப்படி ஒன்று சேர்க்கறதுக்கான முயற்சி ஏற்பட்ட போது கூட நாங்கள் கேட்குற இடம் கிடைக்காது அப்படிங்கிறது அந்த முரண்பாடு ஏற்பட்ட காரணத்தால் தமிழ் மாநில காங்கிரஸ் என்று ஒன்று உருவாகி மூப்பனார் வெளியேறி வந்தார் என்பது வரலாறு இருக்கிறது. இது இவர் மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டு இருக்க வேண்டாம். இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்கள் இது போன்ற ஏதோ நடந்து விட்டது, போராடி தான் பெற வேண்டியது இருக்குது அப்படிங்கிற சொல்கிறதெல்லாம், அதெல்லாம் அரசியலுக்கு அவர் அந்தந்த நேரத்தில் விடுகிற சரவடிகளாக இருக்கக்கூடிய அது இந்த தீபாவளி மத்தப்பாகும். இது தேர்தல் நேரத்தில் காணுகிற ஒரு கூட்டணியின் போது வலுவாக எப்படி அந்த கூட்டணியில் எந்த விதமான முறிவு ஏற்படவில்லை. அதே நேரத்தில் நாம் வைத்திருக்கிற அந்த கொள்கை உடன்பாடு என்பது ஒரு மதசார்பற்ற அணி என்பது மிக தெளிவாக இல்லை. எல்லாருக்குமே தேவை இருக்குது. விசிகாவுக்கு கூடுதல் இடங்கள் நிற்கணும், மதிமுகவுக்கு கூடுதல் இடங்கள் நிற்கணும், கம்யூனிஸ்ட்டுகளுக்கு கூடுதல் இடம் கேட்குறாங்க. எல்லாருக்குமே தேவை இருக்குது. 2021 ஒப்பிடும்போது எல்லாருமே கூடுதலாக கேட்குறாங்க. IUML பேச்சுவார்த்தையில் நடத்தினப்ப இல்லைப்பா 3 நின்னீங்க, 2 வாங்கிக்கங்க அப்படின்னு ஒரு தொகுதியை குறைச்சிட்டீங்க. அப்போது காங்கிரஸுக்கு மட்டும் கூடுதலாக 3 ப்ளஸ் ஒரு மாநிலங்களவையும் கொடுக்கறதுக்கான தேவை எங்கேருந்து எழுது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. முதலமைச்சர் சொல்கிறார், ஆஃபர்லாம் கொடுத்து கூட்டணியை முறிக்க பார்த்தாங்க, ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி. யாரை சொல்கிறாரு? தாவேக்காவை சொல்கிறாரா? அதாவது இதே நேரத்தில் நீங்கள் நினைக்கணும், கூட்டணி ஏற்படுகிற நேரத்தில் சிலது விட்டு கொடுப்பதும், அவர்களுக்கு வேண்டியதை நாம் விட்டு கொடுப்பதும், அதே நேரத்தில் நாம் எடுத்துக்கொள்வதும் இருக்கிறது. மற்ற கட்சிகளை நாம் குறைத்து சொல்லவில்லை. நீங்கள் பீகாரில் எடுத்துக்கொண்டால் அங்கே நிதிஷ்குமார் இருந்தார், இப்பொழுதும் இருக்கிறார். அவர் தன்னுடைய இடங்களை விட்டு கொடுத்து தான் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைத்திருக்கிறார். பாரதிய ஜனதாவும் தனக்கு வேண்டியதை கேட்டு அவர்களும் கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். திமுக இப்போ விட்டுல கொடுத்துருக்கு. ஆமாம், திமுக விட்டு கொடுத்தது என்பதை காட்டிலும் எதிர்கால மதசார்பற்ற ஒரு கூட்டணி நீடிக்க வேண்டும், வலுவாக இருக்க வேண்டும் என்ற அந்த பொருள் தான் நான் பார்க்கணும். நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 1977 திமுக அன்றைக்கு உடன்பாடு காண்பதற்கு
ஜனதா கட்சியோடு நாங்கள் அந்த உடன்பாடெல்லாம் காண்பதற்கு அந்த பேச்சுவார்த்தைகள் மிகவும் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் நாம் வந்து இடது கம்யூனிஸ்ட்டு வலது கம்யூனிஸ்ட்டு இவைகளாம் வருமா என்று நாம் நினைத்த நேரத்தில் இடது கம்யூனிஸ்ட் நம்ம நின்றது. ஆனால் அதே நேரத்தில் இல்லை நம்ம சுருக்கமாக பாயிண்ட்டுக்கு வாங்க. என்னென்னா தாவேக்க ஆதரவு நிலைப்பாட்டில் காங்கிரஸில் சிலர் இருக்கிறத பார்த்துருப்பீங்க, செய்தியாளர்கள் சந்திப்பில் கூட பேசியிருந்தாங்க. இப்போ அந்த 3+1 அப்படின்றதுக்கு தாவேக்காவுடைய வருகை தான் காரணமாக திமுக அடிபணிஞ்சிருக்கா? அதை அப்படி சொல்ல முடியாது. அவர்களுடைய வருகை தான் அவருடைய நிலைப்பாடாக இருக்கலாம். ஆனால் அவருடைய கட்சி இந்த 1000 பூக்கள் பூக்கட்டும் என்பதுதான் நம்மளுடைய நிலைப்பாடு. ஆனால் அவர்களை பார்த்து தான் இவர்கள் வைத்தார்கள். இந்த கோரிக்கை அவர்கள் வருவதற்கு முன்னாலே அங்கொண்டு இங்கொண்டுமாக எழுந்த கோரிக்கை தான். யாரும் சரி, காங்கிரஸ் அதே நிலை, மற்ற கட்சிகளும் சில கோரிக்கைகள் வைத்திருக்கின்றன. இதே போன்ற சில கோரிக்கைகள் வைத்து தான் அவர்களும் எழுப்பி வந்தார்கள். ஆனால் திமுகவில் இருக்கக்கூடிய நிலைப்பாடு அறிந்து பல கட்சிகள் வலுவோடு இன்றைக்கு மதசார்பற்ற ஒரே கொள்கை, பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்துவதற்கு, மதசார்பற்ற அணியை அதாவது மதசார்பற்ற அணி ஒன்று சேர்வதற்கு நாம் இந்த நிலையை எடுத்திருக்கிற முடிவு என்பது அதிமுக கூட்டணியை வீழ்த்தணும், அந்த அடிமை கூட்டணியை நம்ம வைத்துக் கொள்ளக்கூடாது என்பது தான் நம்மளுடைய கொள்கை. நிச்சயமா. அதே நேரத்தில் நீங்கள் கூட்டணி காணும்போது கலைஞர் அவர்களே கூட 1977 நீங்கள் 76 நிற்கும் போது கூட எங்களுடைய வேட்பாளராக மத்திய சென்னையில் அறிவிக்கப்பட்ட முரசொலி மாறனே திரும்பப்பட்ட வரலாறு இருக்குது. அவர் நிறுத்தி அறிவிக்கப்பட்டார், அவரே திரும்பப்பட்டு கூட்டணிக்காக நாம் ஒன்று சேர்ந்த வரலாறு இருக்குது. அதனால் இது வந்து காங்கிரஸுக்கு விட்டு கொடுத்ததோ அல்லது நாம் குறைத்து கொண்டதோ என்பது பொருள் அல்ல. நாம் பலமான ஒரு கூட்டணி அமைகிறது என்ற பொருள். யார் பலமான கூட்டணி அப்படின்றத கேட்போம். தொடர்ந்து காங்கிரஸ் மேலே இந்த திமுக கூட்டணி மேலே விமர்சனத்தை வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. ரொம்ப எதிர்பார்த்தீங்க போல் இருக்குது, அது ஏமாற்றத்தில் முடிஞ்சிருக்கு, கூட்டணி அவங்க இறுதி பண்ணிட்டாங்க. அடுத்து இப்போது நயினார் அடுத்த ஒரு கட்டத்துக்கு வராரு, போராடி தான் வாங்கினாங்க அப்படின்னு. பாஜக அதை செஞ்சுருக்கலாமே, தமிழ்நாட்டிலேருந்து ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் அதிமுக கூட்டணியில் பாஜகவில் கேட்க முடியலையா? இப்போ வந்து மொத்த தேசிய கட்சியில் எஸ்பெஷலி எங்கள் பாஜகவோட முதல் பார்வை என்ன இருக்குன்னா, 2026 எலெக்ஷனில் திமுகவை தோற்கடிக்கணும். இதை தாண்டி வேறு எந்த சிந்தனையுமே எங்களுக்கு இல்லை. தோற்கடிக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. மெயின் காரணம் என்னென்னா, இந்த மாதிரி வெகுஜன விரோதத்தை வளர்த்துக்கிட்டு இருக்க ஒரு அரசியல் கட்சி தொடர்ந்து இன்னொரு தடவை மறுபிறப்பு எடுக்கிறது மாதிரி இன்னொரு தடவை அரசியல் ஆட்சி அமைச்சா தமிழ்நாடு எந்த அளவுக்கு சீர்கிட்டு போயிருங்கிற ஒரு பயம் வந்து எங்கள் மோடிஜிக்கும் இருக்குது, அமித்ஷாஜிக்கும் இருக்குது. அதனால் எங்களோட ஒரே இலக்கு வந்து இப்போ என்னென்னா, 2026 எலெக்ஷனில் திமுக தோல்வி அடைய வேண்டும், இதுதான் கணக்கு. ஆனால் நீங்கள் நயினார் அவர்கள் நீங்கள் சொன்னதை பற்றி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இப்போது காங்கிரஸ்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் 1980 109 சீட்டு வச்சுருந்தாங்க திமுகவோட கூட்டணியில். அப்போ தான் எங்கள் கட்சி பாஜகவே பிறக்குது. அந்த ஆண்டு தான் பிறக்கிற ஆண்டு, எங்கள் கட்சி பிறந்த ஆண்டே அதான். ஸோ அவங்க 1980 109 வச்சுட்டு அப்படியே 1996 வரும்போது ஓரளவுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ்னு மூப்பனாரோட ஒரு கூட்டணி வச்சு இந்திரா காங்கிரஸை புறந்தள்ளிட்டாங்க. அப்போ இந்த சோனியா காந்தி குடும்பத்தோடு அந்த அரசியல் பண்ணலை அவங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்த சீட்டு என்னென்னா 45 சீட்டு, அதுக்கப்புறம் 63 சீட்டு. இந்த 63 சீட்டு காங்கிரஸ் எப்படி கைமுறுக்கி பயனடைஞ்சாங்கன்னா, அந்த நேரத்தில் இருந்த 2G ஸ்கேமை பயன்படுத்தி, அந்த நேரத்தில் அவங்க கனிமொழி அவர்களும் ராஜா அவர்களும் சிறை சென்றதை பயன்படுத்தி அவங்கள மிரட்டி, காங்கிரஸ் மிரட்டி 63 சீட்டு வாங்கினாங்க. அதுக்கப்புறம் வந்த சீட்டெலாம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா 25 சீட்டுக்கு கீழே தள்ளி விட்டாங்க. அப்புறம் வந்த எலெக்ஷனில் இப்போ 28 சீட்டுக்கு உயர்த்தியிருக்காங்க. இந்த 28 சீட்டு உயர்த்ததோட மெயின் காரணமே என்னென்னா, விஜய் மேலே இருக்கிற பயம். விஜயோட கவுண்டர் பண்ணணும். ஏன்னா விஜய் எப்படியாச்சும் தூண்டில் போட்டு இந்த கட்சியை வந்து அந்த சைடு எடுத்துகிட்டு போயிடுவாரோங்கிற பயங்கர பயம் இருந்ததுனால தான் இந்த தடவை போனஸாக 3 சீட்டு கொடுத்தாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி திமுக 5 ஆண்டுகள் வலிமையான ஆட்சி செய்த போதும் இங்கே அதிகப்படியான எம்பி வச்சு இன்றைக்கி பாராளுமன்றத்தில் தொடர் குரலே திமுகவோட குரல் தான் ஜாஸ்தியாக ஒழிச்சிச்சு இந்த கடந்த கால பாராளுமன்றத்தில் எல்லாத்துலேயுமே. அப்போ வந்து காங்கிரஸுக்கு வந்து இவங்க குரல் தேவையாக இருந்தது. காங்கிரஸ் திமுகவோட இரவல் குரலில் பிஜேபி எதிர்த்துக்கிட்டு இருந்தவங்க துணிச்சலாக இன்றைக்கி திமுகவை டிமாண்டு பண்ணி கைமுறுக்கினதோட ஒரே காரணம் விஜய்ங்கிற பிம்பத்தை கரெக்டாக பயன்படுத்தினாங்க. விஜய்கிட்ட போகிறேன்னு கதையை சொல்லி
விஜய்கிட்ட போகாமல் அங்கே ஒரு டீம் ஒரு 4 பேரை விஜய் ஆதரித்து பேச வைக்கிறது. இந்த பக்கிட்ட அவங்க சிதம்பரம் எப்போதுமே ரொம்ப விசுவாசி, அவர் திமுக விசுவாசி. நான் பல பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், சிதம்பரம் இருக்கும் வரை காங்கிரஸும் திமுகவும் பிரிய மாட்டாங்கன்னு பல இடத்துல நான் பேசியிருக்கேன். என்னென்னா அவங்க சிதம்பரம் அவர்களுக்கு வெற்றி தான் வேணுமே ஒழிய நம்பர் தேவையில்லை. ஆனால் இந்த தடவை நம்பரை காமிச்சு திமுகவை மிரட்டி அவர் ஸ்டாலின் அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாருன்னா, இந்த தடவை நம்ம விஷப்பரிச்சையே பண்ணிக்க வேண்டாம், நமக்கு இவ்வளோ பெரிய எதிர்ப்பான ஒரு மைனாரிட்டி ஓட்டை எடுத்துக்கக்கூடிய பெரிய எதிர்ப்பான ஒருத்தர் வர்றாரு, விஜய்ங்கிற ஒரு பெரிய பாப்புலர் ஆர்டிஸ்ட் வர்றாரு, அப்போ அதில் போய் நம்ம சிக்கிக்க வேண்டாங்கிறதுனால தான் அவர் துணிச்சலாக இந்த முடிவு எடுத்து தன்னோட மனசில் விட்டு கொடுத்த ஒரு சூழ்நிலையை பண்ணி இன்றைக்கி திருப்பி காங்கிரஸை காப்பாற்றிருக்காரு. இது காங்கிரஸ் காப்பாற்றப்பட்டது தானே ஒழிய வேறு ஒன்றுமே கிடையாது. இல்லாட்டி காங்கிரஸ் முழுக்க அனாதே ஆகிருக்கும் தமிழ்நாட்டில். இன்றைக்கி உங்கள் பறவைக்கே வருவோம். இப்போ நீங்கள் மிரட்டி அடிப்பணியை வச்ச கூட்டணி 2063 தொகுதிகளை கேட்டாங்க 2Gயை வச்சு, அவங்களும் அதே விமர்சனத்தை வைக்கிறாங்க. இடி, சிபிஐ இது போன்ற விசாரணை அமைப்புகளை வச்சு தான் இந்த கூட்டணி உருவாக்கப்பட்டிருக்குன்ற ஒரு விமர்சனம் இருக்குது. ரெண்டாவது வந்து உங்களுடைய பார்வையில் அல்லது பாஜகவுடைய பார்வையில் காங்கிரஸ்னுடைய பலம் என்னன்னு நினைக்கிறீங்க? வலுவாக இருக்கா? காங்கிரஸுக்கு பலமே இல்லை சார். அது 1.8% வித்தில் ஆக்சுவலாக வந்து இதில் வந்து ஸ்டாலின் அவர்களோட பெரிய மனசை தான் காமிக்கணும். இதில் அவர் பெரிய மனசு பண்ணி இது ஒரு அவர் வந்து எப்படின்னா 22 கூட்டணிகளை உருவாக்கியிருக்கார். ஏன்னா அவருக்கு சிந்தாமல் சிதறாமல் சேதாரமே ஆகாமல் இந்த எலெக்ஷனை பார்த்துருவோங்கிற அவருக்கு 2.0 பண்ணணுங்கிற ஆர்வத்தில் செயல்பாடு தான் அவரோட செயல்பாடு. கேள்வி நிறைய விட்டு பலம் இல்லாத காங்கிரஸை பார்த்து கூட்டணி உடஞ்சிடணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு பாஜகவுக்கு அதிமுகவுக்கும் ஏன் எழுது? அந்த துறைப்புல இருந்து பொருந்தா கூட்டணி அடிமை கூட்டணின்ற விமர்சனத்தை தான் வைக்கிறாங்க. ஆனா இங்க இருந்து நீடி கை நழுவி போயிடும் அப்படின்னு தொடர்ச்சியா அந்த கூட்டணி உடஞ்சிடணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு நிறைய இருந்தது சார். எல்லாமே இது நம்பர் கேம் சார். இந்த நம்பர் கேமில் இப்போ 22 கூட்டணி இவங்க ஏன் சார் அமைச்சிருக்காங்க? ஒரு அந்தந்த கூட்டணியிலேருந்து 100 ஓட்டு 500 ஓட்டு வந்தால் கூட வெற்றி வாய்ப்பு வருங்கிற நம்பிக்கையில் தானே. ஏன்னா தொடர்ந்து திமுகவை நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்கலாக பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா, அவங்க கூட்டணியை நம்பியே நடத்தக்கூடிய ஒரு அரசியல் அமைப்பு. அவங்களுக்கு என்றைக்குமே 23லேருந்து 24% ஓட்டு தான் வாக்கு வங்கி இருக்குது. அவங்களோட சொந்த வாக்கு வங்கி, அது குடும்பமாக இருக்கிற ஒரு வாக்கு வங்கி அங்கே அவ்வளோதான் இருக்குது. ஆனால் முதல் தடவையாக அவர் வந்து எதை புரிஞ்சுக்கிட்டார்னா, ஒரு தடவை 2011 இந்த மாதிரி கூட்டணி அமைப்பில் இடர்பாடெல்லாம் வந்ததை புரிஞ்சுக்கிட்டு தான் தன்னோட வெற்றி வாய்ப்பை இழக்கக்கூடாதுன்னா கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவர் செயல்படுறார். அந்த செயல்பாடோட வெற்றி தான் இந்த அளவுக்கு பெருந்தன்மை அப்படின்னீங்க. அதான் கூட்டணி தர்மம்னு அவர் நினச்சிக்கிறாருல. ஏன்னா அவருக்கு வெற்றி வேண்டியதாக இருக்குல்ல. ஏன்னா இந்த தடவை அவர் வெற்றியை இழந்துட்டாருன்னா மிகப்பெரிய பின்னடைவை திமுக போய் சேர்ந்துரும்ல. திமுகவை பாதுகாக்கிற கொள்கை ஒரு தலைவருக்கு இருக்காதா என்ன? இப்போ நாங்கள் எடப்பாடி அவர்களுக்கு தன் கட்சியை பாதுகாக்கிற கொள்கை எவ்வளோ இருக்கோ, பாரதிய ஜனதா கட்சிக்கு எங்கள் கட்சியை பாதுகாக்கணுங்கிற கொள்கை எவ்வளோ இருக்கோ, அதே கொள்கையில் அவர் இருக்கிறதுல எந்த தப்பு இல்லை. அது அரசியல் தலைவர்களோட நிலைப்பாடு. எல்லா அரசியல் தலைவர்களுக்குமே அந்த நிலைப்பாடு கண்டிப்பாக இருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் என்னோட கணக்கு என்னென்னா, இதில் காங்கிரஸ் நான் சொல்ல விரும்பலை, ஏதோ ஒன்று தெரிஞ்சு கட்டருமான கதையாக காங்கிரஸ் தொடர்ந்து பலவீனப்பட்டு இன்றைக்கி திமுகவோட கருணையில், திமுகவோட மெர்சியில் இன்றைக்கி ஒரு கட்சியாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்னா, காங்கிரஸ் எந்த அளவுக்கு ரொம்ப ஒரு தமிழ்நாட்டில் இனிமேல் அடுத்த எலெக்ஷனுக்கு காங்கிரஸ்னு ஒரு கட்சியே இருக்காதுங்கிற அளவுக்கு போய் சேர்ந்துருச்சு. அதனால தான் எடுத்தோன்னே சொன்னேன், இது ஸ்டாலின் அவர்களோட கருணை மனுமதி கருணை. இந்த 28 சீட்டுங்கிறது பெரிய கருணை. அவரோட சைடில் என்னன்னா, இந்த தடவை நம்ம தோற்றுறக்கூடாது, எக்காரணம் கொண்டு விஜயோட பலத்தில் இல்லை அதோட பலவீனத்திலே நம்ம தோற்று போகக்கூடாதுங்கிற ஒரு பயத்தில் எடுத்த முடிவு தான் இந்த முடிவு. இது காங்கிரஸுக்கு சாதகமாக இருக்கலாம், ஆனால் இது உண்மையான வெற்றி காங்கிரஸுக்கு இல்லை. இந்த வெற்றி முழுக்கவே இந்த மாதிரி சூது, இந்த மாதிரி கால்குலேஷன்லாம் மக்கள் எப்படி போடுவாங்கன்னா, இதெல்லாம் பார்ப்பாங்க. ஓ, இப்படி ஒரு பொருந்தாத காங்கிரஸ் இவ்வளோ வந்து கடைசி வரைக்கும் கை முறுக்கின காங்கிரஸ் கடைசியில் ஏதோ ஒரு நிர்பந்தத்தில் முடிவு பண்ணிக்கிட்டாங்கன்னா, அப்போ இவங்களை நம்பி இந்த ஆட்சிக்கு நம்ம ஓட்டு போட வேண்டாம், சம்மந்தம் எல்லாம் பிரச்சனையே இல்லாத பாஜக வந்து என்ன சீட்டு கொடுக்குறாங்களோ அவங்க கைமுறிக்கெல்லாம் சீட்டு வாங்க முடியாது. அவங்க 63 சீட்டு வாங்கின ஆளுங்க தான். ஒரு நாள் கைமுறிக்க 63 சீட்டு மாடியில் உட்காந்து பேசி கீழே சீட்டு முடித்தவங்க தான் அவங்க. அப்படிப்பட்ட நிர்பந்தமோ அப்படிப்பட்ட ஒரு கொடுங்கோல் முயற்சியோ இது வரைக்கும் பாஜக அதிமுக மேலே இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. அதில் சரித்திரமே இல்லை. இந்த கருத்துக்கு ஒரு கருத்து சொல்லணும். இப்போ இது போல் காங்கிரஸும் திமுகவுக்கும் இருக்கக்கூடிய, அது காங்கிரஸ் வந்து மிக இழந்து இது போல் நிற்கிறது, இது திமுக இழந்து நிற்கிறது, அது வந்து கூட்டணிக்கு அது கேட்டதும் அது காங்கிரஸ் நிலைப்பாட்டையும் அவர் சொல்கிறார். ஆனால் இதே பாரதிய ஜனதா கட்சி
குமாரசாமியோட கூட்டணி வைத்து அங்கே இருக்கும்போது சில இடங்களை இழந்ததுங்கிறது இருக்குது, மதசார்பற்ற கூட்டணி. அதை போல சிவசேனா, மராட்டியத்தில் சிவசேனா அந்த கட்சி வந்து இரண்டாக உடைந்த போது அதோடு கூட்டணி வைத்த போது சில இடங்களை அது பாரதிய ஜனதா கட்சி இழந்தது. அதை போல தேசியவாத காங்கிரஸ் அன்றைக்கு அந்த கூட்டணி வைத்து அது பிளந்து. நீங்க தமிழ்நாட்டுக்கு வாங்க, ரெண்டு முக்கியமான புள்ளியை கேட்கிறார். இந்த கேள்வி உள்வாங்கிக்கோங்க. ரெண்டு முக்கியமான அதுக்கு அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப தேர்தல் நேரத்தில் பல்வேறு கட்சிகள் அங்க வைக்குது, கூட்டணியில் இருக்கு. அதுக்கான இடங்களை அளிப்பதும் அதுக்கான கொடுக்க வேண்டிய நிர்பந்தமும் இருக்கு. ஆக அதெல்லாம் கருத்தொற்றுமை ஏற்படுத்தப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அதனால தான் இது போன்ற சூழ்நிலை நம்ம எடுக்கிறோம். சார், நீங்கள் கூட்டணி வைக்கிறதுலையோ தொகுதி ஒதுக்குறதுலையோ 21 கட்சிகளுக்கும் மேலே கூட்டணி வைக்கிறதுலையோ எந்த மாறுபட்ட கருத்துக்கள், அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், உங்களுடைய தலைமை எடுக்கக்கூடிய முடிவு. இங்கே அவர் ரொம்ப முக்கியமாக 2 கேள்வி எடுப்பார். ஒன்று வந்து 28 இடங்களை ஒதுக்குறது, அந்த இடத்துக்கு முக்கியமான காரணம் விஜய் மீதான அச்சம் அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறாரு. இன்னொன்று முதலமைச்சருடைய ஒரு பெருந்தன்மை, கருணை அடிப்படையில் காங்கிரஸ் இங்கே வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. சரி, இதற்கு முன்னால காங்கிரஸ் வாங்கியதா இல்லையா? அப்போ அதிக இடங்கள்னு சொன்னீங்கல்ல, அப்போ விஜய் வந்தாரா? அப்பொழுது விஜய் மிரட்டினாங்க சார். அது 63ல மிரட்டினாங்க. இல்ல மிரட்டுவதற்கு திமுக மிரட்டுவதற்கு இல்ல அடிபணிந்து போறாங்க. அது எமர்ஜென்சி ஃபண்ட் சார், விசாவே கண்டு மிரட்டாத இயக்கம் இல்ல. 63 பாதுகாப்பு சட்டத்தை கண்டு பயப்படாதீங்க சார். நீங்க 63 சீட்டு கொடுத்தீங்கல, அப்புறம் ஏன் 45 குறைச்சீங்க? அதுக்கு அப்புறம் 25 வந்தீங்க. இருங்க, இல்ல பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் இருக்கு. இல்ல போன எலெக்ஷன்ல பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் அப்புறம் வந்து கூட்டணி அலைன்ஸ் இருக்கு. அப்ப அது ஒட்டி தான் எல்லாமே நடக்கும். நான் ஒண்ணே கேக்குறேன், அது இல்லாம இல்ல உருவாயிரும் தனிச்சு அதே எண்ணில தான் நம்ம தொடங்கணும். அதே எண்ணில தான் இருக்குங்கிறதுல நான் இதுல மட்டும் ஒண்ணே எனக்கு உங்கள்ட்ட இருந்து தெளிவு வேண்டியது இருக்குனே. காங்கிரஸ் ஒரு தேசிய பார்வையில் பெருங்கொண்ட கட்சி, இந்த நாடை பல ஆண்டுகள் ஆண்ட கட்சி, இதில் ஒன்றும் மாற்றுக்கிறதுல. தமிழகத்தையும் ஒரு ஆண்ட காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி இது வரைக்கும் தமிழ்நாட்டை ஆண்டதில்லை. ஆனால் காங்கிரஸுங்கிற ஒரு இயக்கம், பேரியக்கம், தமிழனையும் ஆண்ட கட்சி தான். இன்றைக்கி அது ஆளக்கூடிய வாய்ப்பை இழந்து 60 ஆண்டுகளுக்கு மேலே போயிடுச்சு, முடிஞ்சு போச்சு, கதம் ஆயிடுச்சு. இப்போ நான் உங்களை கேட்குற கேள்வி என்னென்னா, ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து இன்க்ரிமெண்டல் க்ரோத் எப்போ வரும்னா, அந்த கட்சியோட வளர்ச்சியிலேயும் அந்த கட்சியோட பர்சன்டேஜோட க்ரோத்தில் அது இயல்பில் நடந்தால் அது ஒரு நியாயமான தொகுதி பங்கீடாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஆனால் உங்கள் விஷயத்தில் என்னென்னா, காங்கிரஸு 2G ஸ்கேம் நடக்கும்போது 2 பேர் வந்து சிறைச்சாலையில் இருக்கும்போது கைமுறுக்கி வாங்கின 63 சீட்டு திடீர்னு புழக்குன்னு 45 சீட்டுக்கு வந்து அதை திருப்பி 25 சீட்டு கொண்டாந்து இப்ப திடீர்னு 28 சீட்டு. சார், இந்த இன்னைக்கு இந்த 28 சீட்டு நீங்க கொடுத்ததுக்கு ஒரே காரணம் விஜய் தான். நீங்க 96ல வந்து பாராளுமன்ற தேர்தலில் உடன்பாடு கண்ட போதும், அதே நேரத்தில் ஆட்சி ஒரு 13 நாளில் கவிழ்ந்த போதும், அதற்கு பிறகு நடந்த கூட்டணியின் போதும், அதிமுக கூட்டணி வைத்த போதும், அதற்கு பிறகு ஸ்பெஷல் பார்ட்டி வைத்து ஜெயலலிதா அவர்கள் அந்த ஆட்சியை கவிழ்த்த போதும், அப்பொழுது இருந்த கூட்டணியில் உங்களுடைய சீட்டுகள் எத்தனை, எவ்வளவு குறைத்தீங்க, எவ்வளவு இடம் விட்டு கொடுத்தீங்க? நீங்க சார், நாங்க தொடர்ந்து இந்த தடவை எங்களுக்கு 11% வாக்கு வங்கி கூடி இருக்கிறதுனால எங்களுக்கு அதிகப்படியான சீட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இன்னமும் தலைமைகளுக்கு வாய்ப்பு இருக்கு. யார் தலைமை என்று அங்க தெரியல. இல்ல, நாங்க அதிமுகல யார் தலைமை இல்ல, அந்த கூட்டணியுடைய தலைமை இன்னும் தெரியல. தலைமையை நாங்க எடப்பாடி தான் உங்களுடைய கட்சியினுடைய தலைவர் மோடியா என்பதே தெரியல. தமிழகத்துக்கு இந்த 2026 எலெக்ஷனுக்கு எடப்பாடி தான் தலைமை தாங்குவாருங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் அமித்ஷா அவர்களுக்கும் இல்லை, மோடி அவர்களுக்கும் இல்லை, எங்களோட மாநில தலைவர் நயினார் அவர்களுக்கும் இல்லவே இல்லை. மாற்றமே அவர்தான் தலைவரும் சொல்லியாச்சு. இல்ல அமித்ஷா அவர்கள் அவர்தான் முதலமைச்சர் என்று தெளிவுபட சொல்லவே இல்ல. முதலமைச்சர் இது கேளுங்க, என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னா என்டிஏ கூட்டணி தலைமை தாங்கும்னா யாரு தலைமை தாங்குறாங்க? எடப்பாடி தானே தலைமை தாங்குறாங்க. அதுக்கு எதுக்கு இன்னொரு புது பேர் சொல்லல? ராகுல் காந்தி மோடி அவர்களே இது மதுராந்தகத்தில் பேசும்போது அவர் வந்து இவர் தான் முதலமைச்சர் ஏன் சொல்லல? நான் சொல்லிடுறேன், எனக்கு புரிஞ்சிருச்சு. உங்க நீங்கள் சொல்லுங்க. இல்ல, அதுதான் இப்போ ராகுல் காந்தி ஏன் பதில் சொல்லல? செல்வ பிறந்தகை மட்டும்தான் சலசலப்பு இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, ராகுல் காந்தி பதில் சொல்லணும் அப்படின்ற ஒரு கேள்வி வச்சிங்க. இப்போ அதே தானே இங்கேயும் வருது. என்டிஏ கூட்டணி ஆட்சி அப்படின்னு தான் சொல்றாரே தவிர எடப்பாடி தான் சிஎம் அப்படின்றது எந்த இடத்துலையும் சொல்லலையே அப்படின்றது அவங்களுடைய விமர்சனம். தொடர்ந்து அமித்ஷா அவர்கள் திருப்பி சொல்லிட்டாரு, என்டிஏ கூட்டணி
தமிழகத்தில் முதன்மை தாங்கி தலைமை தாங்குவது அதிமுக. அதிமுகவை தலைமை தாங்குவது எடப்பாடி அவர்கள். எடப்பாடி அவர்கள்தான் எலெக்ஷனில் வெற்றி அடைஞ்சால் முதலமைச்சராக போகிறவர் எடப்பாடி அவர்கள். இதை எத்தனை விதமாக நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்கன்னா, எடப்பாடி தான் முதலமைச்சர் அப்படிங்கிறது ஏன் அமித்ஷா சொல்ல, ஏன் மோடிஜி சொல்லன்னு அண்ணன் கேட்குறாங்க. நான் பதில் சொல்ல வரேன். அப்படி அவங்க ஏன் சொல்லலேன்னு சொன்னால், பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் என்டிஏ தலைமை தாங்குங்கிறத என்றைக்குமே தெளிவாக சொல்லிடுவாங்க. அடுத்தது எந்த ஒரு நாட்டில் ஸ்டேட்டில் நீங்கள் நடந்த எலெக்ஷனும் பார்த்தீங்கன்னா, அது பீகார் எலெக்ஷனாக இருக்கட்டும், மத்திய பிரதேஷ் எலெக்ஷனாக இருக்கட்டும், இப்போ நடந்த மகாராஷ்டிரா எலெக்ஷனாக இருக்கட்டும், ஒரிசா எலெக்ஷனாக இருக்கட்டும், எங்கள் என்டிஏ கூட்டணி என்றைக்குமே முதலமைச்சர் யார் என்பதை எங்கள் கட்சி நடத்துகிற எலெக்ஷன்லேயே நாங்களே முதன்மை தாங்கி நடத்தக்கூடிய ஒரு மாநிலத்திலே நாங்கள் அதை சொல்வது இல்லை. அது எங்களோட கட்சியோட நிலைப்பாடு. அதை நீங்கள் தொடர்ந்து என்ன சொல்ல விருப்பப்படுறீங்கன்னா, நீங்கள் தொடர்ந்து எடப்பாடி பேரை அமித்ஷா அவர்களோ மோடி அவர்களோ உச்சரிக்கவில்லை என்பது சொல்வதை நான் நிராகரிக்கிறேன். ஏன் நிராகரிக்கிறேன்? பிரதமர் வேட்பாளர் மட்டும் வெளிப்படையா சொல்லி தேர்தலுக்கு முன்னாடியே பிரதமர் வேட்பாளர் சொல்லிடுவீங்க. ஆல் இந்தியாவுல முடிவு எடுக்கிறது. ஆல் இந்தியாவுல நண்பர் அர்ஜுனமூர்த்திக்கு ஒரு வேண்டுகோள். நீங்க சொல்லிட்டீங்க, இரட்டை நிலைப்பாடு இருக்கா? இரட்டை நிலைப்பாடு இருக்கா? நிறைய இருக்கு. கொஞ்சம் அர்ஜுனமூர்த்தி சொன்னதுக்கு ஒரு கேளுங்க. மராட்டியத்தில் தேர்தல் நடந்தது. சிவசேனா கட்சியுடன் கூட்டணி வச்சிங்க. அதை கூட்டணி வைக்கும்போது நீங்கள் என்ன சொன்னீங்க? 50-50. அவன் நான் 50 நாள் இருந்து, நாங்கள் 50 நீங்கள் 50 என்ற பிரிவு ஏற்படுத்தி இத்தனை நாள் நாங்கள் கூட்டணி 5 வருஷம்னா 2 ஆண்டுகள் நாங்கள் கூட்டணி ஆட்சி நடத்துவோம் அப்படின்னு சொன்னீங்க. கூடவோ குறையோ யார் வெற்றி பெற்றாலும் அதில் யார் முதலமைச்சருங்கிறதுல தீர்மானம் பண்ணீங்க. அதை போல் அதில் முரண்பாடு வந்து தான் அவர் பிரிஞ்சார். உத்தவ் தாக்கரே. அதை போல பீகார்ல எடுத்துக்கிட்டா ஐக்கிய ஜனதா தளம் இல்ல, உத்தவ் தாக்கரே ஒத்தே போல அவர் ஒத்து போதும் ஒரு அறிவிப்பு செஞ்சீங்க. அவர் பண்ண தவறு என்னன்னா, அவருக்கு சரத்பவர் அவருக்கு பெட்டர் ஆஃபர் கிடைச்சோன்னே அவர் நம்பகத்தன்மை இழந்து, நன்றியை இழந்து, தன்னோட வெற்றிக்கு காரணம் பாஜகங்கிறத மறந்து ஒரு மிகப்பெரிய தவறை செஞ்சதுனால அறிவிப்பு செஞ்சீங்க. அறிவிப்பு செஞ்சீங்க. பீகார்ல என்ன செஞ்சீங்க? அதே ஐக்கிய ஜனதா தளத்துல நிதிஷ்குமாருக்கு நீங்க என்ன சொன்னீங்க? 2 பேரும் இணைஞ்சு நிற்கும் போது யார் நமக்கு கூட்டணி நிக்குது, ஆனால் முதலமைச்சர் யார்? நிதிஷ்குமார் தான். அப்படின்னு ஒரு தமிழ்நாட்டுக்கு வாங்க, தமிழ்நாட்டுல அப்படி நிலைமை வரும்னு சொல்றீங்க. அந்த நிலைப்பாடு தமிழ்நாட்டுல அந்த நிலைப்பாடு ஏன் தமிழ்நாட்டுல எடப்பாடி தான் எங்களுடைய கூட்டணியில் முதலமைச்சர் சொல்லல சார். நீங்க சொன்னது போல நிதிஷ்குமார சொன்னாங்க. இப்போ நிதிஷ்குமார் ராஜினாமா செய்ய போறாரு. தமிழ்நாட்டுல அப்படி ஒரு நிலைமை வரும்னு நினைக்கிறீங்களா? அப்போ ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா? ஆட்சி மாற்றம் நிகழ்வதற்கு நாங்கெல்லாம் அப்படி ஒன்றும் உருவாக்குவதற்கு இந்த கூட்டணியை உருவாக்கல. எங்களுடைய வெற்றி கணிக்கப்பட்டது தனி பெரும்பான்மையுடன் தான் வந்தார். மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள் அமர்வார். இதுக்கு அந்த இடமே கிடையாது. தனி பெரும்பான்மையோடு தான் திராவிட முன்னேற்ற கழகம் அமையும். அதற்கான கூட்டணி வலுவாக இருக்கிறது. அது அனைவருமே ஏற்றுக்கொண்ட ஒன்று. இடையில் ஏற்படுகிற சலசலப்பு அல்லது சஞ்சலத்துக்கு இங்கே இடமில்லை. ஆனால் சில நீங்கள் சொல்வது போல இப்பொழுது அவர் கூட்டணியை பற்றி அதெல்லாம் சொன்னார். அது போன்ற ஐயப்பாடுகளுக்கு அங்கே இடமே இல்லை. இது அண்ணனோட நம்பிக்கை. அது எனக்கு நம்பிக்கை இல்லை. என்னோட வெர்ஷன் சொல்லிடுறேன், என் வெர்ஷன் சொல்லிடுறேன். 22 கூட்டணி வச்சு ஒரு ஜம்போ கூட்டணி என்னைக்கு உருவாகிடுச்சோ, எப்போதுமே என்ன ஆகும்னா, இவ்வளோ பெரிய ஜம்போ கூட்டணியை இப்போ ஒரு தலைவர் 2 தலைவர்னா மேனேஜ் பண்ணிடலாம். அப்போ நாங்கள் அவரை எடப்பாடி அவர்களை மேனேஜ் பண்ணால் பிஜேபிக்கு போதும், பிஜேபிக்கு எடப்பாடி அவர்களுக்கு எங்களை மேனேஜ் பண்ணால் போதும். இதோட கதை முடிஞ்சு போச்சு. இவங்க 22 தலைவர்கள் பார்க்கணும். 22 தலைவர்களுக்கும் டிஃப்ரெண்ட் ஐடியாலஜி உள்ளவங்க. இவ்வளோ ஐடியாலஜியும் இவங்க மேனேஜ் எல்லாருக்கும் காமனா இருக்கிற ஒரு புள்ளி பாஜக. எல்லாருக்கும் காமனா இருக்கிற புள்ளி பாஜக இருக்கட்டும், தப்பு இல்லை சார். இப்போ நீங்க தொடர்ந்து வைக்கிற விமர்சனம், நிழலுக்கு அறிவாலயம் பக்கம் ஒதுங்கினா கூட கூட்டணிக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுறாங்க. கமலாலயம் பக்கம் அப்படி யாரும் ஒதுங்கலையே. இப்போ நாங்க தேசிய கட்சி சார். நீங்க ஃபண்டமெண்டலாக என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸாகவும் நீங்க அரசியலை பார்க்கணும். நாங்க இந்த ஊர்ல இந்த பூமியில நாங்க இது வரைக்கும் ஆட்சி அமைக்கவே இல்லை. நாங்கள் ஆட்சி அமைச்சிருந்து நாங்கள் இந்த தடவை ஆட்சியை இழந்துட்டு எதிரணியாவோ இல்லை ஆட்சியை இழந்துட்டு எப்படி அவங்க டிஎம்கே கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் அம்மையார் ஆட்சியிலையும் எடப்பாடி அவர்களோட ஆட்சியிலையும்
வீட்டில் இருந்தாங்களோ, இல்லை எம்ஜிஆர் ஆட்சியில் எப்படி 13 ஆண்டுகள் வீட்டில் இருந்தாங்களோ, இது மாதிரி ஒரு சூழ்நிலை எங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்திருந்தா நீங்கள் பேசுவது ஒரு யதார்த்தமான உண்மையாக இருந்திருக்கும். முதலமைச்சர் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நாங்கள் இன்னும் வரவே இல்லை. நாங்கள் ஒரு வளர்ற கட்சியாக தான் இன்ன வரைக்கும் இருக்கோம் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில். ஆனால் பெருங்கொண்ட வளர்ந்துருக்கோம். இப்போ நாங்கள் பெருசாக வளர்ந்துருக்கோம். இப்போ எங்களோட வளர்ச்சியிலான தான் அவங்க எடப்பாடி அவர்கள் போன எலெக்ஷனில் பாராளுமன்ற எலெக்ஷனில் ஒரு பேதம் இருந்தால் கூட எங்களோட வளர்ச்சியும் எங்களோட வாக்கு விகிதாச்சாரோட வளர்ச்சியை பார்த்த பிறகு தான் அவர் தீர்க்கமான ஒரு முடிவு எடுத்து பாஜகவோட உடன்படிக்கைக்கு வந்து அமித்ஷாவை பார்த்து 2 பேரும் பேசி ஒரு முடிவெடுத்து ஒரு அற்புதமான ஒரு தேசிய முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா தமிழ்நாடு வர்சஸ் டெல்லின்னு சொல்றாரு. நீங்க நாங்க வளர்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றீங்க. முதலமைச்சர் வந்து அப்போ மிகைப்படுத்தி சொல்றாரா பாஜக ரொம்ப வலுவா இருக்கு அப்படின்னு சொல்றாரா? இது ஒரு நல்ல பாயிண்ட். ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா தமிழ்நாடு கூட்டணிக்கும் டெல்லி கூட்டணிக்கும் இடையான போட்டின்னு சொல்கிறார். பாவம் அவர் நிறைய கிரிக்கெட் பார்க்குறாரு. அவங்களுக்கு கலைஞர் பெவிலியன்னே இருக்குது கிரிக்கெட் ஸ்டேடியத்தில். ஒரு கிரிக்கெட்டில் அவங்க அப்பாவுக்கும் ஆர்வம் உண்டு, இவருக்கும் ஆர்வம் உண்டு, அவங்க ஃபேமிலியில் எல்லாருக்குமே ஆர்வம் உண்டு. அவங்க ஃபேமிலியிலே ஒரு பெரிய அணியெல்லாம் வச்சு நடத்துகிறாங்க. அதனால் கிரிக்கெட் ஆர்வத்தில் சொல்கிறார். அவர் ஏன் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டாருன்னா, எனக்கு பாருங்கள், அரசியலை கூட அவர் விளையாடணுங்கிற மூடுக்கு போயிட்டார். அவ்வளோ வேதனை அவர் மனசில் இருக்குது. ஏன்னா அரசியல் அவர் தொடர்ந்து பல ஆண்டுகள் 40-50 ஆண்டுகளாக அரசியல் வாழ்க்கையிலே சிறப்பாக செயல்பட்ட ஒரு மனிதரால் இன்றைக்கி அரசியலை விளையாட்டுத்தனமாக பார்க்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஏன் போயிட்டார்னா, அவரால் எதை தின்னா பித்தந்தீருன்னு தெரியாமல் தான் என்ன பண்ணிட்டாரு, இப்போ அணி, டில்லி அணி, பாதுஷா அணி, இதெல்லாம் ஏன் சொல்லணும் தேவையில்லையே. அவர் வந்து தெளிவாக அவர் பாருங்க, ஏடிஎம்கே உங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்க, ஏடிஎம்கே வந்து எதிர்த்தாப்புல ஒரு 4.5 ஆண்டுகள் ஆண்ட எடப்பாடி அவர்கள் இருக்கும்போது அவரை இக்னோர் பண்ணிவிட்டு டில்லி அணி, ஏன் நீங்கள் என்டிஏ அணின்னு சொல்லலாமே தைரியமா? ஏன் உங்களுக்கு என்டிஏ அணி சொல்லத்தில்ல? தமிழ்நாடு அணியை ஏன் அணின்னு ஏன் சொல்லிக்கிறாரு? ஏன்னா தமிழ்நாடு வந்து உங்களுக்கு மட்டுமே உரித்தான ஒரு எலெக்ஷன் பேட்டில் ஃபீல்டு. அது இன்றைக்கி இங்கே வந்து அதிமுகலே உங்கள்கிட்ட சேர்ந்த 22 அணியுமே உங்களோட சொந்த அணியா? இல்லை, தமிழ்நாடு அணின்னு நீங்கள் எப்படி உங்களை நீங்களே உருவகப்படுத்திக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? தமிழ்நாடுல எத்தனையோ கட்சிகள் இருந்திருக்கு. உங்களை காட்டிலும் அதிக நாள் ஆண்டது வந்து அதிமுக தானே ஆண்டி இருக்கு. அப்புறம் ஏன் அவங்கள தமிழ்நாடு அணியில சேர்த்துக்காம டில்லி அணியோட போட்டிக்கு போறீங்க? ஏன்னா அவரோட பெரிய பிரச்சனையே என்னன்னா, இங்க எதிர்கொள்ள வாய்ப்பு இல்லாம இங்க விஜய்ங்கிற இன்னொரு அணி, புது அணி உருவாகிறதுனால இதுக்கு என்ன பண்றாரு, பெட்டர் நம்ம ஒரு ஆளுங்கட்சியா இருக்கோம், வலிமையா ஆளக்கூடிய கட்சி வந்து டில்லியில இருக்காங்க, ஒரு பாகுபலி அளவுக்கு ஒரு வில்லன் ஹீரோ அந்த மாடலுக்கு எடுத்துட்டு போகணுங்கிற ஆசையில தான் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காரு அவர். நான் கேட்டுறேன், இது எதிரில் உட்காந்துருக்கிறவங்க வேற யாரோ வைக்கக்கூடிய கேள்வி இல்லை. பாஜகலேருந்து ஒருத்தர் வைக்கிற கேள்வி என்னன்னா, நாங்கள் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம், நிச்சயமாக எங்களுடைய செல்வாக்கு தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கு, ஆனால் நாங்கள் ஆண்ட கட்சி இல்லை அப்படின்றார். அப்படி இருக்கிறப்ப தமிழ்நாடு வர்சஸ் டெல்லி ஏன் வருது? அப்போ ஆண்ட கட்சி இல்லை ஆண்ட கட்சி இல்லை என்று சொன்னால் எதற்கு எடப்பாடியை வந்து விட்டு விலகியவரை அந்த அதிமுகவை மிரட்டி ஏன் கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும்? மிரட்டிங்கிறது தானே. அவங்க கட்சியினர் கேட்டாவே சொல்லுவாங்க. இவர் என்ன சொன்னார் ஜெயக்குமார், நாங்கள் 41 நீங்கள் தொடங்கணும், ஆனால் நான் 40க்கு மேலே தான் நான் என்ன வேண்டியிருக்கு, எங்கள் நிலைமை அப்படி, பிஜேபி விட்டு நாங்கள் வந்த பிறகு நாங்கள் வந்து மிக தெளிவாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். அன்வர் ராஜா என்ன சொன்னார்? அன்வர் ராஜாவும் இப்ப விஷயத்துக்கு திமுக இந்த தேர்தலை எதிர்கொள்ற கருபொருளே வந்து தமிழ்நாடு வர்சஸ் டெல்லி ஓரணியில் திரள்வோம் அப்படின்னு சொல்றாரு. அதுவே மிகைப்படுத்தப்பட்டது. கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற அதிமுக உங்களுக்கு தெரியலையான்னு கேட்கிறார். கண்ணுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அதிமுக ஒரு அடிமை திமுக போயிட்டு அது வந்து கொத்தடிமையாவில் போயிருக்கு. மாநில உரிமையை பற்றி பேசுதா, மொழி பிரச்சனை பேசுதா, பொருளாதார பிரச்சனை பேசுதா, அல்லது நடைபெறுகிற அத்தனை விவகாரத்திலும் அது வந்து விவசாயிகள் பிரச்சனை பற்றி, மத்திய அரசு ஒன்றிய அரசு எடுக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் தமிழர்களுக்கு எதிராக, தமிழ்நாட்டிற்கு எதிராக, இனத்திற்கு எதிராக, ஈழத்தமிழர்களுக்கு கூட எதிராக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுவதற்கு நமது எடப்பாடி பிரச்சனை ஆயிடுச்சுன்னா சிறுபான்மை மக்கள் இருக்காங்க. இவர் போய் கோயம்புத்தூர்ல மாநாடு போட்டார். இறுதியில தேர்தலில் முடிவாகிறது வாக்கு வங்கியும் ஓட்டும் தான் சார். அந்த கட்சிக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இல்ல, வந்து பிரச்சனை சொல்றாரு. இங்க தமிழ்நாட்டுல பிரச்சனை பேசுறது ட்ரக் பிரச்சனை இருக்கு. அத பேசாம எப்படி இதெல்லாம் பேசுறது? நான் கேட்கிறேன், ட்ரக் பிரச்சனைன்னு சொல்றாரு. எங்க இருந்து வருது? எங்கிருந்து வருது? குஜராத்ல தான் பிடிபடுது. 5000 கோடிக்கு மேல பிடிபட்டிருக்கு முத்ரா துறைமுகத்துல. சத்தீஸ்கர், மாநிலத்துல ராஜஸ்தான்ல பிடிபட்டு 4 நாட்களுக்கு முன்னால கூட நடைபெற்றிருக்கு.
போதைப் பொருள் அங்கிருந்து தான் ஏற்றுமதி செய்ய இறக்குமதி செய்யறாங்க. அதானுடைய துறைமுகத்தில் உலகம் முழுக்க ட்ரக் இருக்கு. ஆனா கட்சி ஆளு மாநிலம் தான் இவ்வளவு வருது. முதலிடத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசு ரிப்போர்ட் கொடுத்திருக்கு. தலைப்புக்குள்ள வாங்க. ரொம்ப சரியான கேள்வி கேட்கிறாரு. கண்ணுக்கு முன்னாடி அதிமுக தெரியலையான்னு கேட்கிறாரு. அதுக்கான பதில் சொல்லுங்க. அதாவது ஜெயலலிதா சொன்ன கண்ணுக்கு தெரிஞ்ச அதாவது கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் எதிரிகளே இல்லைன்னு சொன்னார். நாங்க எதிரிகள் இருக்கிறார்கள், ஆனால் பலம் இழந்து போய் இருக்கிறார்கள். எங்களுடைய கொள்கை அதுதான். எங்கள் தளபதி வலுவான எதிரிகள் இல்லை. அந்த எதிரி இருக்கிற கூட அதிமுக என்ற எதிரி ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அல்லது இருக்கிறது என்று சொன்னால் அது கூட அடிமையாகி போய் கிடக்கிறது. எங்கள் இடத்தில் இல்லை. மற்றவங்களை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அண்ணா அண்ணா மிக அழகா சொல்லியிருக்கிறார். நாங்கள் எலிவேட்டைக்கு நாங்கள் வரல, நாங்கள் புலிவேட்டைக்கு புறப்பட்ட கட்சி திமுக. எலிகளை பற்றி யார் பூனையை கவனித்துக் கொள்ளும். நிறைவு கருத்தா களம் எப்படி இருக்க போகுது? அதையும் நிறைவு கருத்தா களம் எப்படி இருக்க போகிறது? திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி உறுதியாக வெற்றி பெறும். நாங்கள் 200 இல்லை 234 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம். தளபதி அவர்கள் முதல்வர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 200க்கு மேல் வெற்றி பெறும் என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். அதுதான் நிலைமை. அந்த இடத்தில் தான் கூட்டணி கட்சிகள் ஒன்றுபட்டு நிற்கின்றன. இது தமிழ்நாடு கூட்டணி தான். டெல்லிக்கு எதிராக அணிவகுக்கிறோம் என்று சொன்னால் மதசார்பற்ற நிலையில் இங்கே இருக்கிற நிலையில் மதசார்பற்ற கூட்டணி உருவாகியிருக்கிறது. டெல்லி என்பது ஒரு மதசார்புடைய இந்துத்துவ கூட்டணி. அதற்கு நாங்கள் ஆட்பட மாட்டோம். அதை இடியை வைத்து, வருமான வரித்துறையை வைத்து, சிபிஐ வைத்து, தேர்தல் துறையை வைத்து, எல்லாத்தையும் வைத்து மிரட்டுகிற அந்த துறைக்கு உடன்பட மாட்டோம் என்பதுதான் தளபதியினுடைய நிறைவு கருத்தா. களம் எப்படி இருக்க போகிறது? களம் இந்த தடவை கண்டிப்பாக எப்படி நீங்கள் பார்க்கணும்னா, இந்த தடவை தமிழ்நாடு அரசியல் களம் எப்படி இருக்குன்னா, மக்கள் ரொம்ப அமைதியாக இருக்காங்க. எதுவுமே உணர்ச்சிகளை கொட்டாமல் இருக்காங்க. அப்படி எப்போவுமே மக்கள் அமைதியாக இருந்தாவே ஒரு மாற்று சிந்தாந்தத்துக்கு செயல்பட போயிட்டாங்கன்னு தான் அர்த்தம். இந்த அமைதி பாருங்கள், புரட்சிகரமாக நிச்சயமாக திமுகவை இந்த எலெக்ஷனில் வெற்றி அடையவே விட மாட்டாங்க. ஏன் வெற்றி அடைய மாட்டாங்கன்னா, அவ்வளோ நோவு இருக்குது அவங்களுக்கு. எல்லாத்துலேயும் நோவு இருக்குது. கல்வியில் நோவு இருக்குது, இதில் நோவு இருக்குது, இப்போ போதையில் கலாச்சார பிரச்சனை இருக்குது, டாஸ்மாகோட வளர்ச்சியோட விகிதாச்சாரம் ஜாஸ்தியாக போயிட்டே இருக்குது, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்குது, எல்லா இடத்துலையும் மனசு அமைதியாக இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. இவ்வளோ சூழ்நிலை, இவ்வளோ கோபத்தை எங்கே கொண்டே காமிப்பாங்க? அந்த ஓட்டில் தான் காமிப்பாங்க. அவங்க சைலண்ட் கில்லர்னு சொல்லுவோம்ல இங்கிலீஷில். அது மாதிரி இந்த 2026 எலெக்ஷன் எங்களோட என்டிஏ கூட்டணி வலிமை அடைஞ்சு மிகப்பெரிய வெற்றி அடைகிறத இவங்க எல்லாருமே கண்கூடாக பார்ப்பாங்க. இது மக்களின் அமைதியின் புரட்சியாக வெளிப்படுங்கிறது என்னோட. எந்த கூட்டணி வலுவான கூட்டணி என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள். ஜனநாயக திருவிழாவினுடைய முடிவுகளுக்காக காத்திருக்கிறோம். அரங்கில் பகிர்ந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட இருவருக்கும் நன்றி. பார்த்த நேயர்களுக்கும் நன்றி.